Hi guys, today class we are going to see about input from user கிட்ட எப்படி நம்ம input வாங்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு IDE. IDE is nothing but integrated development environment. ஸோ ஜாவா எழுதுறதுக்காக நான் யூஸ் பண்ணுற ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் தான் இந்த Eclipse IDE. இந்த மாதிரி ஜாவாக்குன்னு சொல்லி நிறைய IDE அவைலபிளாக இருக்குது. நம்ம எதுக்காக எக்லிப்ஸ் ஐடி செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் நம்ம கோடு எழுதுறதுக்கு. ஸோ வாங்க கெட் இன் டு த டாபிக் விச் இஸ் இன்புட் ஃப்ரம் யூசர். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கிளாஸ் நேம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்புட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த கிளாஸில் தான் நம்ம கோடிங்ஸ் எல்லாமே எழுத போகிறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கிளாஸ்க்குள்ளே எப்போதுமே மெயின் மெத்தட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ மெயின் மெத்தடுக்குள்ளே இப்போ நம்ம யூசர்கிட்ட இன்புட் வாங்குகிறோம் அப்படின்னா ஸ்கேனர் இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும். ஸ்கேனர் அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இட் இஸ் அ கிளாஸ். ஓகேங்களா? ஸோ எப்போதுமே ஸ்கேனர் ஒரு கிளாஸ். இங்கே நீங்கள் டைப் பண்ணும் போதே உங்களுக்கு ஆட்டோ சஜஷன்ஸ் காட்டுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சி அப்படின்னா இட் இஸ் அ கிளாஸ் அப்படின்னு அர்த்தம். எப்படி நான் இன்புட்டுன்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு java.util அப்படின்ற பேக்கேஜில் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கிளாஸ் தான் ஸ்கேனர். ஸோ ஒரு கிளாஸ் நம்ம இங்கே கொண்டு வரோம், ஒரு கிளாஸ்க்குள்ளே ஒரு கிளாஸை நான் கொண்டு வரேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ கிளாஸ். ஸோ இதுக்குன்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் அகெயின் ஸ்கேனர். ஸோ இங்கே நான் இன்புட் யூசர் கிட்ட கெட் பண்ண போகிறேன். ஸோ விச் இஸ் சிஸ்டம் தான் எனக்கு டேட்டாவை கெட் பண்ண போகுது. ஸோ இங்கே பேரந்தசிஸில் ஜஸ்ட் மென்ஷன் சிஸ்டம் டாட் இன்புட்டை தான் நம்ம டாட் இன் அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மாக மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இங்கே நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும் போதே பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஆட்டோமேட்டிக்காக அந்த இம்போர்ட் ஆயிருக்கும். ஸோ java.util அப்படின்றது பேக்கேஜ் நேம் அண்ட் தென் ஸ்கேனர் அப்படின்றது கிளாஸ் நேம். ஸோ எப்படி நம்ம இங்கே ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணியிருக்கோமோ com.interview. ஸோ நான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே இன்டர்வியூவில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க, கோடிங் வைஸ் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்றத உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் ஒரு ட்ரெயினராக இருக்கேன். ஸோ எனக்கு இன்டர்வியூவில் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறாங்க கோடிங்கில் அப்படின்றது நாலேஜ் இருக்குது. ஸோ எப்போல்லாம் எனக்கு ஃப்ரீ டைமிங் அவைலபிளாக இருக்கும், ஸோ நான் அந்த ஃப்ரீ டைமிங்கில் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காகவே அந்த வீடியோஸ் அடுத்த வீடியோவாக நான் எடுத்து போடுறேன். ஸோ வாங்க கான்செப்ட்குள்ளே போகலாம். இப்போ இன்புட் நம்ம யூசர்கிட்ட கெட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு அது என்ன மாதிரி டேட்டா நமக்கு வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூசர்கிட்ட உங்கள் நேம் என்டர் பண்ணுங்க அப்படின்னு கேட்க போகிறேன். ஸோ சிஸ்அவுட்டில் என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போது நான் இங்கே என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறனோ அதை எனக்கு அப்படியே பிரிண்ட் பண்ணிடும். இப்போது பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, என்னால் கன்சோல் பேஜில் எழுத முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேனர்ன்ற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் மட்டும் பத்தாது. இந்த கிளாஸுக்குன்னு சொல்லி சில மெத்தட்ஸுமே இருக்குது. அந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம யூசர்கிட்ட டேட்டா கெட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் டேட்டா தான் வாங்க போகிறோம். இப்போ நேம் அப்படின்னாலே ஸ்ட்ரிங்காக தான் இருக்க போகுது. நீங்கள் டேட்டா டைப்ஸ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரிங், இன்டிஜர், இந்த மாதிரி நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒரு மெத்தடை நான் கால் பண்ணோம் ப்ரோக்ராமிங்கில் அப்படின்னா இங்கே நீங்கள் என்ன ரெஃபரன்ஸ் கொடுத்துருந்தீங்களோ அந்த ரெஃபரன்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரெஃபரன்ஸ் டாட் நான் டேட்டா ஸ்ட்ரிங்காக கெட் பண்ண போகிறேன். அதுக்கு ப்ரோக்ராமிங்கில் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. இங்கே கிரீன் டாட் இருந்துச்சுன்னா அது மெத்தடுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ரிட்டர்ன் டைப் எடுக்க ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது. Ctrl+2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாட்டமில் ஒரு டேப்லர் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மெத்தடில் இருக்கிற டேட்டா நான் ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் பாருங்கள் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் டேட்டா எனக்கு அதே எடுத்து கொடுத்துரு போகுது. ஸோ எடுத்த டேட்டா வாங்கின டேட்டாவை இந்த நெக்ஸ்ட் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இஷ்டம் தான், நம்ம என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டோர் பண்ண வேரியபிளை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில்
அதை பிரிண்ட் பண்ணிடுறோம். ஸோ இங்கே நேம் அப்படின்ற வேரியபிளில் தான் எனக்கு அந்த டேட்டா ஸ்டோர் ஆகிருக்க போகுது. ஸோ அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் டேட்டா கெட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணலாம். டபுள் கோட்ஸில் ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? இது ஒரு வேரியபிள் அப்படின்றனால ப்ளஸ் கொடுத்து அந்த வேரியபிளை ஆட் பண்ணிப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது என்கிட்ட வந்து என்டர் யோர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இங்கே கிளாஸில் வந்து ஸ்கேனர் யூஸ் பண்ணதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் டேட்டாஸ் வந்து என்ட்ரு பண்ண முடியும். வாட் எவர் வீ கேன் என்டர். ஸோ லெட் இட் பி கலை அப்படின்னு சொல்லி நான் ஒரு நேம் என்ட்ரு பண்ணுறேன். லெட் இட் பி கலை செல்வின்னு சொல்லி. இப்போது கலை செல்வி அப்படின்னு என்ட்ரு பண்ணது என்னோட ஃபுல் நேம்னே வச்சுக்கோங்களேன். இட்ஸ் நாட் மை நேம், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். ஏதோ ஒரு நேம் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். என்ட்ரு கொடுக்கும்போது ஃபுல் நேம் கலைன்னு மட்டும்தான் வருது தவிர்த்து கலை செல்வி அப்படின்றது வரல. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து நெக்ஸ்ட் அப்படின்ற மெத்தடை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்புட்டில் எப்போ அது வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் பார்க்குதோ அதோட அது வந்து வெளியே வந்துடும். ஸோ எம்டி ஸ்பேஸ் எப்போல்லாம் வருதோ அங்கேயே அது வந்து பிரேக் ஆகிடும். ஸோ கலைன்றது மட்டும்தான் அதை எடுத்துருக்கோம் டேட்டாவாக. அப்போது எனக்கு நீங்கள் கேட்கலாம், அப்போது நான் வந்து அந்த ஃபுல் லைனில் நான் என்ன டேட்டா என்ட்ரு பண்ணுவேன் எனக்கு மொத்தமாக வேணும் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் நெக்ஸ்ட் மெத்தட், நெக்ஸ்ட் லைனுன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுவுமே ஸ்கேனரில் ஒரு மெத்தட் தான். ஸோ அகெயின் ரெஃபரன்ஸ் டாட் மெத்தட் நேம் நெக்ஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதோட ரிட்டர்ன் டைப்பும் ஸ்ட்ரிங்கு தான். ஸோ ஜஸ்ட் Ctrl+2 கொடுத்து Ctrl+2 கொடுத்தாலுமே உங்களுக்கு இந்த சஜஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக விசிபிளாக இருக்கும். ஸோ அசைன் டு லோக்கல் வேரியபிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் லைனுன்னு சொல்லி அடுத்த ஒரு வேரியபிள் எடுத்துருக்காங்க. இஃப் யூ வாண்ட் லெட் இட் பி ஆஸ் அ எஃப் நேம்னு சொல்லி ஃபுல் நேமை ஷார்ட்டாக நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எப்போதுமே நம்ம கொடுக்குற நேம் வந்து ஒன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். மேலே நேம் கொடுத்துட்டு கீழேயும் அதே வேரியபிள் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எரர் காட்டும். ஸோ அதை மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இப்போது நான் வந்து இங்கே என்ன வேரியபிள் கொடுத்துருக்கணும் அதை இங்கே கொடுத்தேன் அப்படின்னா ஜஸ்ட் சி த டிஃப்ரென்ஸ். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இதை வந்து கமெண்ட் அவுட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ரன் பண்ணும்போது சேம் என்டர் யுவர் நேம், லெட் இட் பி இன்புட் ஸ்ட்ரிங் ஆஸ் அ ஜெய் குமார் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா ஃபுல் நேம் ஜெயக்குமார். ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டுக்கும் நெக்ஸ்ட் லைனுக்குமே இருக்கிற டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா எப்போ அது ஸ்பேஸ் பார்க்குதோ அப்பயே அது பிரேக் ஆகிடும். நெக்ஸ்ட் லைன் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் லைனில் என்னெல்லாம் ஸ்ட்ரிங் இருக்கோ அதை மொத்த ஸ்ட்ரிங்காக அதை இன்புட்டாக கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, ஸ்ட்ரிங்குன்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் லைனுன்னு சொல்லி 2 மெத்தட் இருக்குது. இப்போ நான் யூசர்கிட்ட ஏதாவது integer type of data enter பண்ண சொல்கிறேன். let it be as a favorite number அப்படின்னு சொல்லி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ one print statement. ஸோ enter your favorite number அப்படின்னு சொல்லி டேட்டா வந்து கேட்குறேன். ஸோ கண்டிப்பாக ஃபேவரட் நம்பருன்னு பார்க்கும்போது அது நம்பராக தான் இருக்க போகுது டேட்டா. ஸோ இப்போ நான் நம்பர் வந்து கெட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெத்தட் இருக்குது, which is nothing but. ஸோ அதேமாரி ரெஃபரன்ஸ் டாட் நெக்ஸ்ட் இன்ட்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த மெத்தடோட ரிட்டன் டைப் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீஜர். ஸோ இதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ரிட்டன் டைப் எடுங்க. Ctrl+2 கொடுத்துட்டு ஜஸ்ட் அசைன் டு லோக்கல் வேரியபிள் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு சொல்லிடும் இது வந்து ஒரு இன்டீஜர் டைப் ஆஃப் டேட்டா தான் உங்களுக்கு கெட் பண்ணி தர போகிறாங்க. ஸோ அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணுற வேரியபிள் என்ன வேணால் இருக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணுற நேமாக கூட இருக்கலாம். ஜஸ்ட் ஃபேவரட் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு அகைன் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அது எனக்கு அப்படியே எடுத்து கொடுத்துரும். ஸோ என்டர் யோர் ஃபேவரட் நம்பர். அப்படி இல்லை அப்படின்னா ஃபேவரட் நம்பர் என்டர்டட் பை யூசர் அப்படின்னு போட்டு நம்ம அதை ஸோ அது எந்த வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா ஃபேவ் நம்பர் அப்படின்ற வேரியபிள்குள்ளே தான் ஸ்டோர் ஆகிருக்கும்.
ஸோ இந்த டபுள் கோட்ஸ்க்கு வெளியே ப்ளஸ் கொடுத்து அந்த வேரியபிள் நேமில் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ என்டர் யுவர் நேம், let it be as a லதா செல்வி. ஸோ என்டர் யுவர் ஃபேவரட் நம்பர் கேட்குறாங்க இல்லைங்களா? ஸோ இங்கே இன்டிஜர் டைப் ஆஃப் டேட்டா நம்ம என்ன வேணால் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ ஃபேவரட் நம்பர் என்டர் பை யூசர் 56 அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. இதே சப்போஸ் ஏதாவது டெசிமல் வேல்யூஸ் நான் ஏதாவது என்ட்ரு பண்ணணும் அப்படின்னாக்கா அதுக்கு வேற ஒரு மெத்தட் இருக்குது, விச் இஸ் நெக்ஸ்ட் டபுள்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ இது எல்லாமே வந்து யூசர்கிட்ட டேட்டா வந்து நான் கெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட் தான் ஸ்கேனர். So thank you guys.